வாழ்வியல் முறைகள் என்பது சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான பங்கைக் கொண்டது. தினமும் காலை நேரத்தில் சீக்கிரம் எழுவதன் மூலம் உடலில் இயற்கை நேரம் சரியாக செயல்பட உதவுகிறது. காலை சூரிய ஒளியை சில நிமிடங்கள் பெறுவது உடலுக்கு தேவையான இயற்கை வைட்டமின்களை வழங்கி மனநலத்தையும் மேம்படுத்துகிறது. தினசரி உடற்பயிற்சி அல்லது யோகா செய்வது இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல் நச்சுக்களை வெளியேற்றும் திறனை அதிகரிக்கிறது. உணவில் அதிக எண்ணெய், பொரியல் போன்றவற்றை தவிர்த்து சத்தான மற்றும் எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை தேர்வு செய்தால் உடல் லேசாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மேலும் தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைத்து மனசாந்தியையும் ஒருமுகப்படுத்தும் திறனையும் அதிகரிக்க உதவுகிறது. சித்த மருத்துவம் என்பது வாதம், பித்தம், கபம் என்ற 3 சக்திகளை சமநிலைப்படுத்தி உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஆரோக்கியமாக பேணும் ஒரு முழுமையான பாரம்பரிய முறையாகும். இது நாடி பரிசோதனை மூலம் நோயின் மூல காரணத்தை கண்டறிந்து மூலிகைகள் மற்றும் கனிமங்களை கொண்ட மருந்துகளை பயன்படுத்துகிறது. நோய் தடுப்பிற்காக தினமும் சீக்கிரம் எழுதல், சத்தான உணவு மற்றும் மஞ்சள், துளசி, இஞ்சி போன்ற மூலிகைகளை உணவில் சேர்ப்பது ஆகிய வாழ்வியல் முறைகளை வலியுறுத்துகிறது. மேலும் யோகா, வர்மம் மற்றும் எண்ணெய் மசாஜ் போன்ற புற சிகிச்சைகளும் உள்ளடக்கி உணவே மருந்து என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயற்கையோடு இணைந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டு. சித்த மருத்துவம் தனிப்பட்ட ஒரு நபரின் வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 சக்திகளின் விகிதத்தை ஆராய்ந்து அதற்கேற்பவே சிகிச்சை முறைகளை வடிவமைக்கிறது. ஒவ்வொரு மனிதரின் உடல்வாகு இந்த பலத்தின் வேறுபாட்டை பொறுத்தே அமைகிறது. இந்த சக்திகள் சமநிலை குலையும் போது உணவு முறையை மாற்றுதல், பத்தியம் கடைபிடித்தல் மற்றும் மூலிகைகள், உலோகங்கள், கனிமங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு மருந்துகள் மூலம் மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. நவீன காலத்தில் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கையாள்வதில் சித்த மருத்துவம் அதன் உணவு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் மூலம் சிறப்பான தீர்வுகளை வழங்குகிறது. நோய்களை தற்காலிகமாக நீக்குவதை விட உடலில் நோயை எதிர்க்கும் ஆற்றலை நிரந்தரமாக வளர்ப்பதே இந்த மருத்துவ முறையின் அடிப்படை நோக்கமாகும். சித்த மருத்துவம் என்பது தனி ஒரு சிகிச்சை முறை மட்டுமல்ல, இது ஆரோக்கியத்தை பேணும் ஒரு நுண்ணிய தற்காப்பு கலை போன்றது. இதில் மருந்துகளை விட நோயுற்ற காலம், வாழ்ந்த சூழல், உணவு பழக்கம் மற்றும் பருவகாலம் ஆகியவற்றை ஆராயும் முறையே முதன்மை பெறுகிறது. தமிழ் மண்ணின் காலநிலைக்கு ஏற்றவாறு உடலின் உள்ளமைப்பு எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறது என்பதை அறிந்து உடலை காலத்தோடு இணைத்து சிகிச்சை அளிப்பதே இதன் சிறப்பு. சமூகம் முழுவதும் நோய் பரவாமல் தடுப்பதில் நிலவேம்பு குடிநீர் போன்ற சித்த மருந்துகள் பொதுமக்களுக்கு பயன்படும் சிறந்த தடுப்பு மருந்தாக விளங்குகின்றன. சித்தர்கள் வகுத்தளித்த இந்த ஞானம் நோய் வந்த பின் சிகிச்சை தேடுவதை விட்டு இயற்கையோடு இணைந்து வாழும் கலையை கற்றுத்தருவதன் மூலம் வருங்கால சந்ததியினர் சமூக ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. இது போன்ற வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும்.